எக்ஸாம் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் முடிந்ததுப்பா, ஓகேங்களா? பாஸோ ஃபெயிலோ ஒரே ஒரு மோட்டிவேட் எடுத்துக்கோங்க, நம்ம கரெக்டாக கூட எழுதிருக்கலாம், ஓகேங்களா? டிக் பண்ணுற சில பேர் எந்த வன்மத்திலையும் டிக் பண்ணி ஃபெயில் ஆகிருச்சு ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா கவலை பண்ண வேணாம், பாஸோ ஃபெயிலோ, ஓகேங்களா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்கள் 12th அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில், 6த்துலையுமே ஃபெயில் ஆயிட்டீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் அப்படின்னாலும் கூட நீங்கள் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு நோக்கி வந்து நீங்கள் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடிகிறது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கான 1 மார்க்கு A டைப் அண்ட் B டைப் 2 டைப் ஆஃப் ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான எக்ஸாம்ஸுமே வந்து முடிந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து விதமான எக்ஸாமும் முடிந்து பேப்பர் கரெக்ஷன் என்பது ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த பேப்பர் கரெக்ஷன்லேயே பேப்பர் வேல்யூவேஷன்லேயே நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அதீத மதிப்பெண்கள் வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். யார் வேண்டுமானாலும் எவ்வளவு மதிப்பெண்களை வேண்டுமானாலும் வந்து எடுக்கலாம். கடந்த முறை நந்தினி என்ற மாணவி எடுத்தார் என்றால் இந்த முறை வேறு எந்த மாணவி வேண்டுமானாலும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அப்படின்ற ஒரு ஆணாவும் இருக்கலாம், அல்லது தீபிகான்ற ஒரு பெண்ணாவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டீஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? இந்த 26 அதாவது தேர்வு என்னும் புயல் கரையை அடைந்து விட்டது. ஆனால் அதோடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றது